ஐஎன்டியூசி தலைவர் காலன் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தலைவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எதையும் பற்றி கவலைப்படாமல் இந்த தேர்தலில் இளங்கோவன் அவர்கள் சொன்னார்கள், மிட்டாம் ராசிகளுக்கு கிடையாது, நாங்கள் கோட்டா சிஸ்டம் கிடையாது, இது யார் நேர்மையாக நடக்கிறார்களோ கட்சிக்காக உழைத்திருக்கிறார்களோ அவளுக்கு தான் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் யார் காசு கொடுத்திருக்கிறார்களோ, யார் பாரம்பரிய வாரிசு, யார் வாரிசாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பதவி, பணம் கொடுத்தவர்களுக்கு பதவி. அதே போன்று இன்றைக்கு எந்த முறையிலெல்லாம் புறக்கணிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாரிசு உரிமை எங்கே போச்சு? வாரிசு உரிமை தான் சீட்டு வாங்கியிருக்கிறார்கள், பணம் கொடுத்துலாம் பாஸ் இருக்கிறார்கள். யார் அவர்களுக்கு வேண்டியுள்ளோ அவர்களுக்கு தான் சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். கட்சி முறைப்படியோ ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆகினால இந்த அளவில் நாங்கள் சஞ்சீவ் ரெட்டி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த நிலையில் எங்களுடைய கடமையை எடுத்து சொன்ன பிறகு நாங்கள் தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் எங்களுக்கு எந்த கட்சி ஆதரவு செலுக்கின்றதோ, ஒத்துப்போகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்று கூறிவிட்டோம். எனவே அந்த முறையில் இந்த தேர்தலில் நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு, அம்மா அவர்கள் வெற்றி பெற வேண்டும், தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எப்படி ராமபிரானுக்கு சிலங்கைக்கு பேர் எடுக்கின்ற போது அணிலும் வானசானிகளும் உதவி செய்கிறார்களோ, அதே போன்று ஐஎன்டியூசி இயக்கமும் அம்மா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எங்களால் இயன்ற எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் செய்வோம் என்று அவரிடத்தில் உறுதியளித்திருக்கின்றோம். அவளதை ஏற்று வேலை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதில் எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவும் அவர்களுக்கு அளிப்பதில் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். சரி சார், இப்போ மேடம் பார்த்தீங்க என்ன சொன்னாங்க, என்ன மாதிரியான கருத்து வச்சிருக்கீங்க, எப்படியான பிரச்சாரமாக செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். மாவட்ட ரீதியா சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்குது, தனிப்பட்ட இயக்கம் இல்லை. மாவட்ட ரீதியாகவும் கிராம அளவிலையும் பஞ்சாயத்து அளவிலையும் தொழிற்சங்க அளவிலையும் கவுன்சில் அளவிலையும் இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் இருக்குது. அவ்வளோலாம் நாங்கள் ஏற்கனவே தாக்கீது கொடுத்துருக்குறோம். தாக்கீது கொடுத்து இந்த மாதிரி ஏன் செய்ய வேண்டும், பத்திரிகை எங்கே பாரு, ஏன் செய்ய வேண்டும், ஏன் அம்மாவை ஆதரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த அந்த அமைப்பு ரீதியாகவே நாங்கள் செய்வோம். அதாவது மற்ற தொழிற்சங்கத்திற்கும் ஐஎன்டியூசிக்கும் வேறுபாடு உண்டு. மற்ற தொழிற்சங்கங்கள் கட்சி அமைப்புக்கு உட்பட்டது, நான் முதலே சொல்லியிருக்கேன். இது கட்சியிலே அமைப்பு ஒரு இணைய ஆர்கனைசேஷன் தவிர, பேரலல் ஆர்கனைஸ் தவிர கட்சிக்கு உட்பட்டவர்கள். நாங்கள் காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை டெலிகேட் 2000 பேர் டெலிகேட் தேர்ந்தெடுக்கோம். இப்போ ஓசூரில் மாநாடு நடக்க போகுது, அதில் டெலிகேட் அதில் தான் நீக்க முடியும், அதில் தான் சேர்க்க முடியும். அதனால் என்னை காங்கிரஸ் கமிட்டிலையும் மற்றவர்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவரே நிரந்தரம் இல்லையே, நியமனம் தானே. ரெண்டாவது இன்னொரு ஒன்று கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஐஎன்டியூசிக்கு 2 சீட்டு கொடுத்தாக பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த இளங்கோவன். அதை சொல்லுங்க. நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் 17 பேர், அதில் கொஞ்சமாக சுருக்கி ஒரு 4 பேர் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 2 பேர் சொல்லியிருக்காரு ரெக்கமெண்ட் பண்ணி, அந்த 2 பேர் லிஸ்ட்டில் இல்லையே இவங்க சொல்கிற லிஸ்ட்டு.